ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் ராகேஷ் ட்ரேட். பாருங்கள், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட் கேப் டவுன் ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ 25,725 25,820 தான் போய் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீகாரோட எலெக்ஷனோட ரிசல்ட் லைவில் போயிட்டுருக்கு. ஸோ என்னுடைய இந்த 3-4 எலெக்ஷனை பார்த்தவங்கள சொல்கிறேன், வாலட்டிலிட்டியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்காமல் வாட்ச் மட்டும் பண்ணிங்கன்னா நடக்குது மட்டும் வாட்ச் பண்ணுங்க. பிஜேபி ஜெயிச்சா என்ன நடக்குது, பிஜேபி தோத்தாலும் நடக்கும், இந்த மாதிரி கற்றுங்க. ஏன்னா ஆளுங்கட்சி நடக்குதுல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் இருக்குது, என்ன எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேடு மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு, க்ரீன் ரெட்டுன்னு குழப்பி வச்சுருப்பான். நீங்கள் எந்த ட்ரேட் சப்போஸ் ஏறும்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு ஏற்றுங்க, அதான் நல்லது. புட்டில் போகணுன்னு விருப்பப்படுறவங்க அதை ஒரு வாரம் கழிச்சு அந்த மாதிரி பண்ணிங்க. இந்த வீக் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணாதீங்க. ஏன்னா என்ன நடக்கலாம், நீங்கள் ஏவரேஜ் பண்ணுறது வசதியாக இருக்கும். ரெண்டாவது எலெக்ஷன் ரிசல்ட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டு ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும், பார்த்துங்க. ஸோ அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரீனில் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ரெட்டான போர்ட்ஃபோலியோ க்ரீனு. ஓகே, என்ன நடக்குதோ 0.30% இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எலெக்ஷன் பீகாரோட எலெக்ஷன் நடக்குது, ரிசல்ட்டு வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வருது அந்த மாதிரி கற்றுக்குங்க. புதுசாக வரவங்க நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. புதுசாக வரவங்க அதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஏதுன்னு கற்றுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.